திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 502 திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 119. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லை திருவீதியை வலம் வரும்போது அடுத்ததாக திருப்பொன்னூசல் என்கின்ற திருவாசக திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். இதனை பொன்னூசல் பாடல் சொன்னார் என்று திருவாதவூரடிகள் புராணம் போற்றுகின்றது. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக என்று தொடங்கி பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ என்று ஒவ்வொரு பாட்டுக்களிலும் நிறைவாக வைத்து திருப்பொன்னூசலாகிய திருவாசகத்தை பாடி அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். ஊசல் என்பது இளம்பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்களுள் ஒன்று. ஊஞ்சல் என்று தற்பொழுது வழக்கிலே சொல்லப்படுவது அது ஊசல் என்று சொல்லப்படுகின்றது. ஊரில் இருக்கின்ற அல்லது ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சோலை மலர் வனங்களில் ஒரு மரத்தில், நல்ல ஒரு பெரிய மரத்தில் படுக்கை வசமாக செல்கின்ற கிளையில் கொடிகள் அல்லது கயிறுகளை தொங்கும்படி கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டு இந்த ஊஞ்சலை முன்னும் பின்னுமாக அசைத்து பாடிக்கொண்டே பெண்கள் விளையாடுவார்கள். அதே போன்று வீடுகளில் உத்தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு வளையங்களில் சங்கிலிகளை கொக்கிகளால் பிணித்து சங்கிலிகளின் மறுமுனைகளை ஒரு நீண்ட சதுரமான பலகையின் 4 மூலைகளிலும் அமைக்கப்பட்ட இரும்பு வளையங்களில் பிணைத்து அந்த பலகையில் ஒருத்தி அல்லது 2 பேர் ஏறி அமர்வார்கள். மற்ற பெண்கள் பாடிக்கொண்டே பலகையை முன்னும் பின்னும் செல்லும்படி இயக்குவார்கள். இது ஊஞ்சல் என்று இப்பொழுது வழக்கத்திலே இருக்கின்றது. பெருங்கடல் தெய்வநீர் கங்கை என்று தொடங்கும் கலித்தொகையில் ஊஞ்சல் பாட்டுக்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. வைஷ்ணவ இலக்கியங்களில் மகாவிஷ்ணுவை மகாலட்சுமியோடு ஊஞ்சலில் இருத்தி அவர்கள் புகழ்களை பாடியவாறு தோழியர்கள் ஆட்டுவதாக இருக்கின்றது. பிற்காலத்திலே இந்த ஊசல் என்பது ஒரு தனி சிற்றிலக்கியமாக வடிவெடுத்தது. ஆங்காங்கு இருக்கின்ற சைவ புலவர்கள் தத்தம் ஊர்களில் இருக்கின்ற திருக்கோயில்களில் ஊஞ்சலில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்து அப்பெருமான் புகழை பாடிக்கொண்டு மகளிர் ஆட்டுவதாக 10 பாடல்கள் கொண்ட ஊசல் நூல்களை அமைத்தனர். பெண்பால் பிள்ளை தமிழ் நூல்களில் ஊசலுக்கு ஒரு பருவம் வகுத்து அதில் பாட்டுடை தலைவி ஊஞ்சல் ஆடுவதாக அழகிய கற்பனைகளில் விழுமிய கருத்துக்களை அணிச்சுவை பொருந்த அமைத்து இரட்டை ஆசிரிய விருத்தங்களில் பாடி தமிழை வளர்த்தனர். பொன்னூசல் என்கின்ற இந்த திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. அருட்சக்தி இருந்து ஆடத்தால் ஆட்டிடுதல் பொன்னூசல் என்று போற்றுகின்றது. இதை கருத்தில் கொண்டு பராசக்தியை ஊஞ்சலில் இருத்தி மற்றைய 9 சக்திகள், அந்த நவசக்திகளும் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு பாடலாக 9 திருப்பாடல்களை பாடியவாறு ஊஞ்சலை ஒவ்வொரு சக்தியாக ஆட்டுதல் என்று சொல்வார்கள். பொன்னூசல் என்பது பொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சல் பலகை. அழகிய ஊஞ்சல் பலகை 2 கால்கள் நட்டு அவற்றின் மேல் ஒரு விட்டம் போட்டு அவ்விட்டத்தின் இரு பக்கத்திலும் கயிறு கட்டி தொங்கவிட்ட பலகையில் இளம் மகளிர் சிலர் இருந்து கொண்டு ஊஞ்சலாடி விளையாடுதல் அது திருப்பொன்னூசல் ஆகும். அடிகள் இந்த விளையாட்டின் மேல் வைத்து விளையாடும் மகளிர் வாயிலாகவே அவர்கள் அருள் சுத்தியாகிய சித்தாந்த உண்மையை பாடுவதாக இத்திருப்பதிகத்தை அருளுகின்றார். எனவே திருப்பொன்னூசல் என்கின்ற இந்த திருப்பதிகத்துக்கு அருட்சுத்தி என்று கருத்துரையாக அமைத்தனர் நம் முன்னோர்கள். திருப்பொன்னூசல் திருவருட்சுத்தி என்பது அகத்தியர் சூத்திரம். இந்த பதிகத்திற்கு முன்பு திருத்தோள் நோக்கத்தில் பிரபஞ்ச சுத்தியாக இறைவனின் அறக்கருணை மரக்கருணை என்று 2ஆலும் நிகழ்ந்தவாற்றை அருளிச் செய்தார் எம்பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இங்கே எம்பெருமானின் அறக்கருணையை மட்டும் வழுத்துகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். பிரபஞ்சம் மாயேயங்களால் ஆனது. அதில் நிகழ்பவை கர்மங்கள். பிரபஞ்ச சுத்தியால் மாயாமலத்தின் பிணிப்பும் கண்மமலத்தின் பிணிப்பும் நீங்கின. மீதம் இருப்பது ஆணவமல பிணிப்பு மட்டுமே. ஆன்மா முக்தி பெறுவதற்கு ஆணவமலமாகிய மாசும் கழுவப்படல் வேண்டும்.
அந்த ஆணவ மலத்தை திருவருளால் சுத்தி செய்தல் என்பதே அருள் சுத்தி என்ற இந்த கருத்துரையின் பொருள் ஆகும். அந்த தூய்மை இறைவன் புகழ்களை ஊஞ்சல் பாடல்களிலே அமைத்து இசையால் வழுத்துவதால் கிட்டுவது ஆகும். 9 திருப்பாடல்களை கொண்டுள்ளது இந்த திருப்பதிகம். 6 அடித்தரவு கொச்சகப்பாக்களால் ஆனது. இத்திருப்பாடலிலே தில்லையிலே எழுந்தருளியிருந்தாலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அவர் தம்முடைய உள்ளத்திலே தாம் உத்தர கோசமங்கையில் வழிபட்ட அந்த அருளிப்பாடு ததும்பும் நிலையில் தில்லையில் இருந்தவாறே உத்தர கோசமங்கையை போற்றி அருளுவதாக இத்திருப்பதிகத்தின் பாடல்கள் அமைகின்றன. ராதாந்த கல்பத்தில் பிரம்மன் உத்தர கோசமங்கையில் தவம் புரிந்து மார்கழி திங்கள் பௌர்ணமி திதியில் திருவாதிரை நாளில் விரதம் இருந்து ஊஞ்சல் செய்து எம்பெருமானுக்கு அந்த பிரம்மதேவன் சமர்ப்பித்தார் என்று உத்தரகோசமங்கை புராணம் கூறுகின்றது. அத்தகைய உத்தரகோசமங்கை திருவருளை நினைத்து இந்த ஊஞ்சல் திருப்பாடல்களை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் இருந்தபடியே அருளியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அருள் சுத்தி என்பது இதனுடைய கருத்துரை. அருள் சுத்தி என்ற 2 சொற்களால் ஆனது. அது தமிழிலே புணரும்போது அருட்சுத்தி என்று ஆகியது. அருள் என்பது தீயில் சூடு பிரியாது இருப்பது போல இறைவனோடு இரண்டர கலந்து அவனை விட்டு பிரியாது இருக்கின்ற இறைவனின் சக்தியாகிய ஆற்றல். இறைவனின் சக்தியான அதுவே உயிர்களினுடைய மும்மலப் பிணிப்பு நீங்கும்படி இறைவனோடு இயைந்து நின்று ஐந்தொழில் செய்கின்றாள். சுத்தி என்பது தூய்மை அடைதல். அருட்சுத்தி என்பது அந்த எம்பெருமானின் அருளினாலே தூய்மை அடைதல் என்று பொருள். அருட்சுத்தி மக்களுடைய மும்மலப் பிணிப்பு படிமுறையில் நீங்குவதற்கு முதலிலே எம்பெருமானின் சக்தி திரோதான சக்தியாய் ஆன்மாக்களின் உள்ளத்தில் இருந்து ஓவாது அருள் ஒளி விளங்கச் செய்து உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கின்றாள். இங்கனம் அருட்சக்தி உணர்த்தி கொண்டிருத்தலால் மக்கள் உள்ளமானது அருள் ஒளி விளங்கப் பெற்று படிமுறையில் மும்மலப் பிணிப்பிலிருந்து முற்றிலும் நீங்கி தூய்மை அடைகின்றது. உலக வாழ்வில் மக்கள் மும்மலப் பிணிப்பினின்று நீங்கி அருள் ஒளி விளக்கமுற்று தூய்மை அடைதல் அதுவே அருட்சுத்தி, அருளினால் சுத்தி என்று கூறப்பட்டது. ஊறு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உலவு நெஞ்சம். பெரு கயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத் தரு கயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவார திருவாக்கு. நிலையின்றி ஓயாமல் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருத்தல் என்பது மக்கள் உலக வாழ்வில் ஐம்புல நுகர்வு பொருட்களை ஒன்றை விட்டு மற்றொன்றை பற்றி உழன்று நிலையான இன்ப அமைதியை பெறாமல் இருக்கின்றார்கள். ஊஞ்சல் பலகை கயிறு அருந்து தரையை அடைந்தபோது அந்த ஊஞ்சல் பலகை அங்கும் இங்கும் ஆடாது இருக்கும். அது நிலையான தன்மையான சத் என்கின்ற தன்மையை அடைவது. இன்பத்தின் பொருட்டு உலகில் ஐம்புல நுகர்வு பொருளில் உழன்று கொண்டிருந்த மக்கள் இதனை விட்டுவிட்டு இறைவனினுடைய அந்த மாறாத அறிவு ஆனந்தம் சச்சித் ஆனந்தத்தை பெறுவதன் பொருட்டு இறைவன் திருவடியை அடைந்து அங்கே நிலையான பேரின்பம் அடைவதற்கு பொருத்தமான உவமையாக இது இருப்பதால் திருப்பொன்னூசல் அருட்சுத்தி என்ற உண்மையை நன்கு விளக்குகின்றது. இனி திருப்பொன்னூசல் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திருப்பொன்னூசல் அருள்சுத்தி, அருளோடு கலத்தல், அருளோடு கூடி வாயாரப் பாடி ஊசலாடுதல். திரு உத்தரகோச மங்கையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். சீர் ஆர்பவளம் கால் முத்தம் கயிறாக ஏர் ஆறும் பொன்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி போர் ஆர்வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல்
ஆடாமோ. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரித்தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ. முன்கீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி மயோர்கள் தாம் நிற்ப தண்ணீரு எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னும் மணி உத்தர கோசமங்கை மின்ஏறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்ஏறு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. பொன்னூசல் ஆடாமோ. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாட மணி உத்தர கோசமங்கை அம்சொலாள் தன்னொடு கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் கூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சம் ஆர் வெள்வளையீர் பொன்னூசல் ஆடாமோ. பொன்னூசல் ஆடாமோ. ஆணோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோன் ஆர்பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூன் ஆர்வன முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. பூனார்வன முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆள்கொண்டென் தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. உன்னற்கு அறிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்து இருந்த மாமரையோன் தன்புகளே பன்னி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேல் ஏறி ஆடும் அணிமயில் போல் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான். என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. பொன்னூசல் ஆடாமோ. கோலவரை குடுமி வந்து குவலயத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அறியானை வாயார நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. பூலித்தகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. தெங்குறவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு ஜோதி
தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான். எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான். பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். திருப்பொன்னூசல் திருப்பதிக திருப்பாடலின் பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.